வணக்கம் நண்பர்களே. நான் முருகேசன். இது நங்கூரம். இந்த காணொளியை பார்க்கும் அன்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு எழுத்து, ஒத்த எழுத்து தான். இது 2, ஆனால் இது இல்லை, இது 1 தான். ஒத்த எழுத்து ரூபாய். ரூ அப்படிங்கிறத மட்டும் கொண்டு வந்து சிம்பிளாக வச்சுருக்காரு. இதில் எந்த ஒரு தவறும் இருக்கிறதாக யாராவது நினைக்கிறீங்களா மக்கள்? எதுவும் இந்திய நாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரூபாயை தான் நம்ம வந்து போடுறோம். இப்போ அவங்க போடும்போதும் வந்து ஆர்எஸ்ன்னு தானே போடுறாங்க ரூபாய். இப்போ இங்கிலீஷில் போடும்போதும் அவங்க அரசு இதழ்களில் அரசில் மத்திய ஒன்றிய அரசு அந்த ரூபாய்னு போடும்போது என்ன பண்ணுது, ஆர்எஸ் அப்படின்னு போட்டு தானே போடுது. ருபீஸ் இவ்வளோ தானே போடுது. இன்னும் போடலையா? எடுத்துட்டாங்களா? எல்லாத்துக்கும் அந்த சிம்பிளே போடுறாங்களா? இப்போ ஒரு ஆர்எஸ்ன்னு யாருக்குமே போடுறது இல்லையா? ஆனாலும் ஏன் இவ்வளோ தூரம் ஒரு வன்மத்தோட தமிழ்நாட்டை அணுகுறாங்க, தமிழக முதல்வரை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கையை விடாமல் இருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏன் விடாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம தமிழ் இப்போ நிறைய வந்து நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறதுலையே பொழுதுபோக்குலேயே பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆங்கிலம் தான் கலந்து வருது. இதில் ஏற்கனவே உருதும் சமஸ்கிருதமும் கலந்துருக்குது. இப்போ சாதம்னு சொல்கிறோம், அது சமஸ்கிருத வார்த்தைங்கிறாங்க. சோறுன்னு சொன்னால் என்னமோ ஒரு மரியாதை குறைச்சல் மாதிரி நம்மளே நினைக்கிறோம். ஏதோ ஒரு மரியாதை குறைச்சல் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோறுங்கிற வார்த்தை என்னமோ ஒரு அசிங்கமான வார்த்தையாக நம்ம மக்களே நினைக்கிறாங்க. சோறுங்கிறது ஒரு அசிங்கமான வார்த்தை. அதுதான் உண்மையான சோத்துக்கு உண்மையான சொல்ல வேண்டியது சோறு தான். ஆனால் நம்ம பார்த்து ஜென்யூனாக என்னமோ சாதம் அப்படிம்போம். என்ன சாதம், வெங்காய சாதம் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்சது இது. தெரியாமல் ஏகப்பட்ட சமஸ்கிருத வார்த்தைகள், உருது கலந்த சமஸ்கிருத வார்த்தைகள், இந்த மாதிரியெல்லாம் நம்ம தமிழ்லேயே கிட்டத்தட்ட பாதி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இலங்கை தமிழர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, என்ன கதைக்கிறீர்கள் அப்படிம்பாங்க. கதைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது தமிழ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கதைக்கிறவங்க வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. அவங்க வந்து கிட்டத்தட்ட 90%, 95% அவங்க தமிழ் பேசுகிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட 50% தான் பேசுகிறோம். அந்த 50% கூட பேச விடக்கூடாது. இவர்களுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், இலக்கியம், இலக்கணம் எல்லாத்தையும் காலி பண்ணணும். இவங்க வந்து நமக்கு போட்டியாக, இந்த சமஸ்கிருதத்துக்கு போட்டியாக இவங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நாங்கள் அதை எங்களுக்கு தான் மூத்த மொழின்னு சொல்கிறாங்க. இந்த மூத்த மொழி அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம உடைக்கணும். இதுதான் அவங்களுடைய வார்த்தை. இதுதான் அவங்களுடைய எண்ணம், குறிக்கோள், ஆசை, லட்சியம், கனவு அனைத்தும் அவங்களுக்கு அதான். இப்போ வந்து மும்மொழியை கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஹிந்தி எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மத்தியில் ஆளக்கூடிய அந்த ஒன்றிய அரசு அந்த அரசு அந்த அரசு சம்மந்தமான தேர்வுகள், போக்குவரத்து, கடிதங்கள் எல்லாமே ஹிந்தியிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஒரு காலம், ஹிந்தி ஒரு காலம் தான் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். எல்லா அரசு அலுவலகம் இப்போ பேங்க்குக்கு போனீங்கன்னாக்கா ஹிந்தியும் இங்கிலீஷ் தான் இருக்குது. இதை அஃபிஷியலான ஒரு மொழியாக கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, அது இங்கிலீஷை தின்றுவாங்க. ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வராங்க. சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். அது அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்க. சமஸ்கிருதத்தை யாரையும் படிக்க விட மாட்டாங்க. ஏன் படிக்க விட மாட்டாங்க? சமஸ்கிருதத்தை எவன் படிக்கிறான்னா அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறான்னு சொன்னவங்க. ஏன்னா அவன் எழுதி வச்சிருக்கிறது பூரா எல்லாம் கெட்ட வார்த்தையாக அசிங்கமாக இருக்குது. எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட மிருகங்கள் அது இதில் விட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம வாயால் பேச முடியாது. நம்மளாலே பேச முடியல அப்படின்னா அந்த புக்கை எப்படி சமஸ்கிருதத்தை எப்படி படிக்க தெரிஞ்சவங்கெல்லாம் அதை பார்த்தாங்கன்னா அது சமஸ்கிருதம் அந்த அடுத்த சப்ஜெக்ட்டுங்க, அது அப்புறம் பேசுவோம். ஏன் ஹிந்தி வரணும் அப்படிங்கிறத கேள்வி. உலகளாவே இப்போ தமிழன் வந்து கிட்டத்தட்ட 196 193 நாடுகள் வந்து ஐநா வரையறைக்குள்ளே வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாட்டில் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க. காரணம் வந்து ஆங்கிலம், இங்கிலீஷ் தான். மொத்தமும் நல்லா படிச்சுட்டு திறமையாக வெளியே போகிறாங்க. நிறைய நாட்டில் வேலை செய்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்தியத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு, நல்ல விஷயந்தான். ஹிந்தி படித்ததுனால முன்னுக்கு வந்த ஒரு மாநிலம், ஒரே ஒரு மாநிலம், ஏதாவது ஒன்றை காட்டுங்க. இந்த பாருங்க, ஹிந்தி படித்தாங்க, அந்த மாநிலம் முன்னுக்கு வந்திருக்குது. அதுக்கு தான் இவங்க தான் உதாரணம். ராஜஸ்தான் உதாரணம், காஷ்மீர் உதாரணம், அந்த மாநிலம் உதாரணம், இந்த மாநிலம் உதாரணம். ஏதோ ஒரு மாநிலம் காட்டு. நீங்கள் பின்தங்கி போயிருக்கீங்க, எல்லா இதுலேயும் மைனஸில் இருக்கீங்க, எல்லா இதுலேயும் கடைசியாக இருக்கீங்க.
நீங்கள் வந்து எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு. அதனால் நீங்கள் வந்து ஹிந்தி படிச்சீங்கன்னா, நீங்களும் அவர்களைப் போல மேலே எழுந்து நல்லா படிச்சவங்களா நல்லா உயரத்துல வந்துரலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் வேணும்ல. காரணமே இல்லாம பட்றான்னா, 2வது படிக்கிறவன் 12வது படிக்கிறவனுக்கு கோச்சிங் குடுக்குற மாரியே இருக்குல்ல. அப்படிதானே இருக்கும். 2வது படிக்கிற பையன் 12வது படிக்கிற பையனுக்கு எப்படி கோச்சிங் குடுக்க முடியும்? இவனுடைய அறிவு என்ன? அவனுடைய அறிவு என்ன? அவன் 12ஆம் வகுப்பு வரை படிச்ச ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பையன். அவனுடைய அறிவு என்ன? 2வதுலயே தவழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை எப்படி 12வது படிக்கிற பையனுக்கு இது பண்ணும்? ஏதாவது ஒரு சின்ன தரவு, இது இங்க குடுக்குற தமிழ்நாடு எல்லா இதுலயும் முன்னாடி இருக்குன்னு சொல்றது பூரா ஒன்றிய அரசு தாங்க சொல்லுது. நம்ம சொல்லல. நம்ம மக்களா போய் கணக்கெடுத்துட்டு வந்தாங்க. இல்ல முதல்வர் மு.க. ஸ்டாலின் போய் கணக்கெடுத்துட்டு வந்தாரா? இல்ல திமுககாரங்க கணக்கெடுத்துட்டு வந்தாங்களா? இல்ல அதிமுக கணக்கெடுத்துட்டு வந்தாங்களா? யாரும் வரல. அவங்க மத்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு சொல்றது தான் எல்லா இதுலயும் முன்னாடில இருக்குது. பொருளாதாரத்துல 2வது, கல்வியிலயும் 2வது, 3வதுல இருக்குது. இந்த மாரி எல்லா இதுலயும் முன்னணியில இருக்குது. படிக்கிற பிள்ளைங்கள 95% 99 அதுக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு முன்னேற்றமான இருக்கிறதுல, நீ எதுக்கு கொண்டாந்து இந்திய திணிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்ட காலி பண்ணணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஒரு அம்மா பேசுறாங்க, பட்டிமன்றம் பேசுறம்மா. நல்லா பேசுவாங்க. நம்ம சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. கும்மிடிப்பூண்டிய தாண்டுனா நீ காலி. ஒண்ணும் தெரியாது. பானிபூரி வாங்க தெரியாது. ஒரு இது வாங்க தெரியாது. அது வாங்க தெரியாது. இது வாங்க தெரியாது. பானிபூரி சாப்பிட்றதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. பானிபூரிய வந்து எப்படி உருவாக்குறாங்க, எப்படி செய்கிறாங்க, அவங்க செயல்முறைய பார்த்தாவே வாந்தி வந்தெல்லாம் செத்துருவோம் போல இருக்குது. அந்த மாரி எல்லாம் பானிபூரிய பத்தி கழுவி ஊத்துறாய்ங்க. பானிபூரிய வந்து போய் வாங்குறதுக்கு ஹிந்தி படிக்கணுமா? அது 2 தடவ கேட்டானா 2 பேரும் அங்க பக்கத்துல நின்னு கேட்டாவே அதே வார்த்தைய இவன் சொல்லிட்டு போனானே, பானிபூரி ஏக் பிளேட் தே தோ அப்படின்னா குடுத்துருவானே. இதுக்கே போய் மெனக்கெட்டு போய் கத்துக்கணும். அண்ணாதுரை தான் சொன்னாரு. 3 மாசத்துல ஹிந்தி கத்துக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதுக்கு திருப்பி பேரறிஞர் சொன்னாரு, 3 மாசத்துக்கு மேல கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. ஹிந்தி இப்ப இந்தியாவுல இருக்கிற மொழிகள்லயே கடுமையான மொழி அப்படின்னு சொல்றது தமிழ். தமிழ நீங்க இப்ப கத்துக்குவீங்களா? சீக்கிரமா கத்துக்க முடியுமா தமிழ? ம். தமிழ படிச்சு பிஹெச்டி படிச்சு கரகண்டவங்களாலேயே தமிழ் இலக்கணத்தை வந்து இன்னும் சொல்லணும். ஏன்னா எல்லா சொற்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துல இருக்கக்கூடிய நீ அப்படிங்கிற சொல்லுக்கு கூட ஒரு பொருளோட இருக்குது. சும்மா வந்தானுக்கு போனாலாம் ஏடா கூடமாலாம் எழுதிட்டு போகல தமிழ. தமிழ் வந்து பொருள் பொதிந்த ஒரு மொழி தமிழ். அப்படி இருக்குது. அதனால வந்து நீங்க வந்து படிக்க சொல்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒண்ணும் அடிமை இல்ல. நீங்க வந்து பணம் தர மாட்டேன்னு சொல்றீங்க. எப்படி பணம் தர மாட்டேன்னு சொல்றீங்க? எந்த அரசியல் சட்டத்துல வந்து பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க மத்திய அரசு சொல்றத கேட்கலன்னா, நீங்க உங்களுடைய இதெல்லாம் நிப்பாட்டிருங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு அரசியல் சட்டம் இருக்கா? ஏதாவது ஒரு சட்டப்பிரிவு இருக்குதா? காட்டுங்க பார்ப்போம். அது மாதிரி இருந்தால் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா இருந்தாலும் சரி, ஐயா தர்மேந்திர பிரதானா இருந்தாலும் சரி, இன்னும் வானதி சீனிவாசன் அம்மா இருந்தாலும் சரி, அவரை தம்பி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பெடுத்து காட்டுங்க. இந்த பாருங்க இத்தனை 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 இந்த சட்டம், இந்த சட்டத்தில் மத்திய அரசு நாங்கள் சொல்றதை நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு நிதி தர மாட்டோம், உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், ஏதாவது ஒன்று இருக்குதா? அப்போது சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில் நம்ம முதல்வர் வாய் திறந்து ஒன்று சொல்லக்கூடாதா? ஒன்று பேசக்கூடாதா? எங்களுக்கு ஹிந்தி வேணான்னு சொல்கிறோம், அது நீங்கள் வேணான்னா விட்டு போங்க, நாங்கள் வீணாக போனால் போயிட்டு போகிறோம். தமிழக குழந்தைகளினுடைய தமிழக குழந்தைகள் வந்து தமிழ் படிக்கிறது குறைஞ்சி போச்சு, அதனால நாங்கள் இந்தியை கற்றுத்தரோம். தமிழ் படிக்கிற ஆடு நனையுதுன்னு ஓனம் அழுதுச்சு, அந்த கதையாக இருக்குது. தமிழ் படிக்கிறோம் படிக்கல, அது எங்கே சௌகரியம்? நீங்கள் என்ன புதுசாக வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களே என்ன? புதுசாக சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு வளர்ந்து என்னையா போட்டு படுத்துறீங்க. இது நீங்கள் கொடுக்குற ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்விக்கான ஃபண்டு 2000 கோடி ரூபாயா, 2000 சொச்ச கோடியா, அந்த ஃபண்டு வந்து நீங்கள் வருஷம் கொடுக்குறது தானே அந்த ஃபண்டு. அது கொடுத்துக்கிட்டு தானே இருக்கணும். இப்போ இது புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டாந்து இறக்குறீங்க. அதுக்கு என்ன சம்மந்தம்? இந்த ஹிந்தி படிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் 5000 கோடி ரூபா தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஃபண்டை போய் இந்த அந்த 2000 சொச்சம் கோடி வந்து எந்த இதுக்கான ஃபண்டு? இந்திக்கு அந்த ஃபண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இது வேறு ஸ்கீமு, அது வேறு ஸ்கீம். அது வேறு ஸ்கீமில் பணம் வரணும். இது வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் இந்தியை கொண்டாந்து விட்றீங்க. 3 மொழி படிக்கணும், 3வது மொழி படிக்கணும். 3வது மொழியை படித்து என்னடா பண்ணுறது? ஏகப்பட்ட எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பாரேன்,
காலையில் பிள்ளைங்க மேலேயே சரியான கம்ப்ளைண்ட் இருக்குது பெற்றோர்கள் மேலேயே. காலையில் பிள்ளைய வெள்ளனை எழுப்பி விட்டு, நல்லா தூங்குற பிள்ளைய எழுப்பி விட்டு, அது சாப்பிட வயிறு பசிக்குதா இல்லையான்னு தெரியாமல் அதை சாப்பிட வச்சு, யூனிஃபார்ம் மாட்டி விட்டு, தண்ணியில் முக்கி யூனிஃபார்ம் போட்டு விட்டு, இதெல்லாம் ஒரு காமெடியாகவே போய்கிட்டு இருக்குது பட்டிமன்றங்களில். உலகத்தின் தலைசிறந்த நாடுகளான கல்வியில் முன்னெடுக்கிற ஃபின்லாண்டு, டென்மார்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 வயசில் தான் ஸ்கூல்லேயே கொண்டு சேர்க்குறாங்க. அது கூட ஸ்கூலுக்கு வந்தாவா வராட்டி போ அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் தான் போட்டு மார்க்கெட்டுன்னு போட்டு பச்சை குழந்தைங்கள போட்டு திருக்குறோம். கழுத்தை திருகாத குறைய போட்டு அமுக்கி அவங்கள பாடாப்படுத்தி எவ்வளவு அலங்கோலம் பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்கள. இது பத்தாததுக்கு 3வது மொழியை வேறு, அதுவும் இந்திய குணம் சம்பந்தமே இல்லாத ஒரு மொழியை கூட திணிக்கிறீங்க. எதுக்கு திணிக்கணும்? ஏன் திணிக்கணும்? என்ன நாங்கள் கெட்டு போயிட்டோம்? என்ன உங்களை விட நாங்கள் தமிழ்நாடு மட்டமாக போயிடுச்சு? ரூன்னு போட்டதில் அவங்க அப்படியே பொங்குறீங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா தேச விரோத அரசுங்கிறாரு. மத்திய உள்துறை மந்திரி சொல்லாமல் அந்த வார்த்தையெல்லாம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தவறான வார்த்தைன்னு தெரியாதா? இன்னும் அன்பார்லிமெண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதா? இதெல்லாம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை வந்து இப்படி சொல்லாமா? தேச விரோத அரசுன்னு சொல்லலாமா? அது எவ்வளோ பெரிய கெட்ட பழக்கம் அது. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவரை கைது செய்யணுங்கிறான் ஒரு பத்திரிக்கைக்காரன். கைது செய்யணுங்கிறாங்க ஒரு பத்திரிக்கைக்காரன். தமிழக முதல்வர் கைது செய்யணும். அவ்வளோ வாடாடா நீங்கள் கைது செய்கிறதுக்கு என்னடா உங்கள் வீட்டில் பண்ணை அடிக்கிறாங்களாடா? ஒருத்தர் என்ன சொல்கிறான், அவரோட துணை முதல்வரோட தலையை வெட்டணுங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான் அவர் முதல்வரையே கைது செய்யணுங்கிறான். கேட்டா கைது செய்யறதுக்கு உன் வீட்டில் வேலை செய்கிற பண்ணை அடிக்கிற வேலைக்காரன் நினைச்சியா அவங்க 2 பேர்த்தையும்? ஏடா அவங்க யார், எப்படியாப்பட்ட ஆளுங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதல்வர். அவருடைய செல்வாக்கு என்ன, அவருடைய மைண்ட் ரீச் என்ன, ரூன்னு போட்டிருக்காருன்னா இது எப்படி? அந்த சிம்பலுக்கு ஏதாவது எங்களுக்கு சம்மந்தம் இருக்குதா? தேவநகரி எழுத்துக்கும் இந்தியாவுக்கும் இன்றைக்கி ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இந்தியாவோட தமிழ்நாட்டுக்கும் தேவநகரி எழுத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? ஏன் ரூன்னு போட்டதுனால உங்களுக்கு என்ன அவங்கெல்லாம் சொத்து அழிஞ்சு போச்சா? ரூனு தானே போட்டார், தனியாக கரன்சி அடிக்கிறேன்னு சொன்னாரா? கோபம் வருதா இல்லையாங்க? நான் தப்பாக பேசலை யாரையும். கோபம் வருதா இல்லையா? நீங்கள் ஏதாவது தப்பு தவறாக பேசியிருந்தா ரைட்டு, ஏதாவது குட்டங்க பட்டங்க ஏதாவது திட்டியிருந்தா ரைட்டு, யாரையா தவறாக பேசினாரா? நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா உச்சான்னு பேசினாரா? இல்லையே, நியாயமாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. படிக்க சொல்ல ஹிந்தி படினா ஹிந்தி படிக்கிறதுனால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. நாங்கள் இங்கே பார்த்துக்குறோங்க, நீங்கள் வரி தானே வாங்குறீங்க, நீங்கள் வரியை வாங்கிட்டு போங்க, எங்களுக்கு கொடுக்கறத குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஏன் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வர மாட்டேங்குது, அது வர மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது. இதெல்லாம் ஹிந்தி படிக்காதனால தான் வர மாட்டேங்குது. ஹிந்தி படித்தா எங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். உங்களுக்கு எதாவது பாதிப்பு வந்துருக்குதா? எங்களுடைய வரி பணம், எங்கள் மாநிலத்திலேருந்து வர வரி பணம் மொத்தமும் உங்களுக்கு வந்துடுது இல்லை? மாதம் போய் உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிடுது இல்லை? இதில் எதாவது நின்றுருக்குதா? உங்களுக்கு இதில் ஏதாவது தொல்லை இருக்குதா? அப்படி நின்றுதுன்னா சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு தெரியாத ஒன்று ஜனநாயக நாட்டில், ஒரு சுதந்திர நாட்டில் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லும்போது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திணிக்கிற அப்படின்னா அது வந்து சர்வாதிகாரமா இல்லையா? கேட்டால் என்னது மொழி தீவிரவாதம் அப்படிங்கிறீங்க. சாவனிஸ்ட் அப்படிங்கிற வேண்டியது. மொழி தீவிரவாதம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தமிழ் தானே பேசிகிட்டு இருக்கிறோம், தமிழை தானே வாழ்கிறோம் நாங்கள். இது தமிழ்நாடு தானே, தமிழை தானே பேசிகிட்டு இருக்கோம். 5000 வருஷங்கிறாங்க, 10,000 வருஷங்கிறாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க. நாங்கள் தமிழை தானே பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் வேறு எதுவும் பாஷை பேசிகிட்டு இருக்கோமா? வேறு ஏதாவது? ஏப்பா இவ்வளோ நாளாக நீங்கள் தமிழ் தானேப்பா பேசுகிறீங்க, இப்போ என்னப்பா நீங்கள் வேறு பாஷையை வந்து பேசுகிறீங்க, யூரோப்பியன் பாஷையை வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. நாங்கள் தமிழ் தான்றா பேசியிருக்கோம் அந்த காலத்து இந்த காலம். இதில் எங்கே சாவனிஸ்ட் இருக்குது, இதில் எங்கே தேச துரோகம் இருக்குது, இதில் எங்கே நீங்கள் பண்ணுறது தான் அத்தனையும். நீங்கள் பண்ணுறது தான் மகா அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறது தான் தேச துரோகம், நீங்கள் பண்ணுறது தான் மொழி தீவிரவாதம். இந்தியை நீ படித்து அவனை திணிக்கிறதுக்கே பேர் மொழி தீவிரவாதமா? நாங்கள் இயல்பாக எங்கள் இதெல்லாம் இருக்கோம். அதான் வடிவேல் சொன்னார் ஒரு இதில், காக்கான்னு தான் கத்துது, கிளி கீக்கின்னு தான் கத்துது. அதனுடைய தாய்மொழியில் அது கத்துது, அது இருக்குது, அது பேசுது, அது பழகுது, அது ஓடுது வருது. நாங்கள் ஏன் எங்கள் தாய்மொழியை விட்டுட்டு வேறு பாஷையை நாங்கள் ஏன்டா கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி தான் எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த மைத்திலின்னு ஒரு மொழி இருக்கான், போஜ்பூரின்னு ஒரு மொழி இருக்கான். இதெல்லாம் இருக்குதா வடநாட்டில்? எங்கேயாவது பேசுகிறாங்களா? அழிச்சு காலி பண்ணிட்டீங்கல்ல. இப்போ ஹிந்தி தானே அங்கே பேசுது. சரி, ஹிந்திக்குன்னு என்ன தொன்மம் இருக்குது, ஹிந்திக்குன்னு என்ன ஒரு பண்பாடு இருக்குது, ஹிந்திக்குன்னு என்ன ஒரு கலாச்சாரம், ஒரு இலக்கணம், இலக்கியம்,
இதெல்லாம் இருக்குதா? எதுவுமே இல்லை. அது வந்து சமஸ்கிருதம் எப்படி அழித்தொழிந்த மொழியோ அதே மாதிரி இதுவும் அழிந்து ஒழிந்த குட்டி சுவரா போகிற மொழி தான். அதில் ஒன்றும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரில. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அதை படி இதை படிக்கிறீங்க? சரி, இப்போ உலக லெவலில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படித்தவங்க உலக லெவலில் போய் வேலை பார்த்து ஜெயிக்கிறாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் இருந்து உலக லெவலில் போய் வேலை பார்த்து ஜெயிக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் தானே நிறைய பேர் போகிறாங்க. ஹிந்தி படித்தவங்கலாம் யார் தெரியுமா? இப்போ சட்டவிரோதமாக ட்ரம்பு விலங்கு போட்டு கையில் காலையில் விலங்கு சங்கிலி போட்டு கட்டி கொண்டாந்து இறக்கி விட்டார்ல, இவங்க தான் ஹிந்தி படித்தவங்க. அவங்க சட்டவிரோதமாக தான் எல்லா வேலையும் செய்வாங்க. நான் அவங்கள குறை சொல்ல, மக்களை குறை சொல்லல. தமிழ் படிச்சிருந்தாக்கா, தமிழ் அறிவு இருந்திருந்தாக்கா, தமிழில் படித்து அவங்களோட கல்வியை தமிழில் படிச்சிருந்தாக்கா, அவங்களுக்கு இன்னும் விசாலமான அறிவு இருந்திருக்கும். அவங்களுடைய அறிவு விசாலமாக இருந்திருக்கும். மேன்மேலும் பரவியிருக்கும். ஏன்னா தமிழுடைய அந்த தமிழினுடைய இயல்பு அது மாதிரி. அதுக்குள்ளேயே பல விஷயங்களை ரொம்பி வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் தமிழ் படித்தவன் பூரா நீங்கள் மேலே இருக்கலாம். தமிழ் படித்ததுனால மட்டும் இல்லை, தமிழோடு சேர்த்து இங்கிலீஷும் படித்ததுனால, இருமொழி கொள்கை இருந்தனால தான். நீங்கள் ஏன் வந்து இப்போ தமிழ்நாட்டை போய் பின்னாடி கயிறு நல்லா நல்லா வட்ட கயிறை கட்டியில் பின்னாடி வாலில் கட்டி இழுக்கிறீங்க தமிழ்நாட்டை? ஏன்டா இழுக்கிறீங்க? உங்களுக்கு நாங்கள் எதாவது குறை வச்சோமா? உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா? உங்களை ஏதாவது நாங்கள் டார்கெட் பண்ணோமா? உங்களை ஏதாவது தமிழ்நாட்டிலேருந்து யாராவது துன்புறுத்துனாங்களா? நீங்கள் ஏன் எங்களை துன்புறுத்தீங்கன்னு கேட்குறேன். எங்களுக்கு வருஷம் வருஷம் எப்போயுமே கொடுக்குற பணத்தை, மாமூலாக வர பணத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதானே உங்கள் வேலை. புதுசாக நாங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கேட்குறாரா தமிழ்நாட்டு முதல்வர்? ஏங்க எனக்கு 2000 கோடி பத்தாது, 10,000 கோடி கொடுங்க, 5000 கோடி கொடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்குறாரா? இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய கொடுத்தாவே போதும், நாங்கள் வாழ்ந்துக்குவோன்னு. இப்போ அது பத்தாவதுக்கு பட்ஜெட் வேறு. நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கோம்னு. நீ வந்து இந்தியா பூரா படிக்கிறதுக்கு 60,000 நம்ம 48,000 கோடி 50,000 65,000 கோடி என்னமோ போட்டிருக்கிற. இவங்க ஒரு மாநிலத்துக்கு 45,000 கோடி 56,000 கோடி 57,000 கோடி போட்டிருக்காங்க பள்ளிக்கல்விக்கும் உயர்கல்விக்கும். அப்போ யார் கல்வியை வளர்க்குறாங்க? எந்த இப்படி கல்வியை வளர்த்தா தானே அது வந்து கல்வி வளரும், அறிவு வளரும், புத்தி வளரும். ஏன்னா இந்தியா மொத்தம் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது? அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் நீ வந்து 36 மாநிலங்களில் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது? அந்த ஸ்கூலுக்கு பூரா வெறும் 78,000 கோடி பண்ணினீங்கன்னா அது எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு போதும்? அந்த மக்கள் எப்படி இது பண்ணுவாங்க? அடிப்படையில் அறிவு கொஞ்சம் கூட இருக்காதா? சுத்தமாகவே இருக்காதா? இதுக்கு நீங்கள் பலவிதமாக டார்கெட் பண்ணுறீங்க தமிழ்நாட்டு அரசை. பலவிதமாக டார்கெட் பண்ணுறீங்க திமுகவை. சீமானை விட்டு பேசுகிறீங்க, அண்ணாமலை விட்டு பேசுகிறீங்க, வானதி சீனிவாசனை விட்டு பேசுகிறீங்க, அக்கா தமிழிசையை விட்டு பேசுகிறீங்க, இப்போ 10வது விஜய் வேற வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க. அது இல்லாமல் ஈடி இருக்குது, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இது என்னது என்னென்னமோ சொல்கிறீங்க, அதெல்லாம் வேறு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் யார் கேட்டு விட்றீங்க? எதுக்கு பழக விட்றீங்கன்னே தெரில. ரூங்கிற வார்த்தை போட்டதுனால எவ்வளவு கொந்தளிப்பு, எவ்வளோ பிரச்சனை. நாங்கள் எதாவது தப்பு தவறாக பண்ணோமா? தமிழ்நாட்டு மக்கள் எதாவது தப்பு தவறாக பண்ணுறாங்களா? ஒரு அக்யூஸ்டாக இருக்காங்க. ஒரு 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 வெளியில் போய் எல்லாம் வெளிநாட்டிலலாம் போய் இது பண்ணிட்டு வந்துட்டாங்க, அது பண்ணிட்டு வந்துட்டாங்க, கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு குற்றம் இருக்கா? குறை இருக்குதா? தமிழன் அறத்துக்கு அடங்கி நியாயத்துக்கும் நேர்மைக்கும் பயந்து வாழக்கூடியவன் தான் தமிழன். அதனால் தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறதை விட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொன்று பண்ணுங்கள். இல்லைன்னா தனியாக பிரித்து விட்ருங்க. நாங்கள் எப்பயுமே வந்து இப்போ உங்களோட ஒட்ட விரும்பலை. ஒட்ட விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தான் ஒட்ட விட மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நாங்கள் வந்து இணக்கமாக தான் இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். நாங்கள் எங்காலுங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத இப்போ எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்க எங்கள் ஆளுங்க. இப்போ கூட முதல்வர் சொன்னார், தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? கொடுத்து வாங்குவது தான் கூட்டாட்சியின் தத்துவம்னார். அந்த ஒத்த வார்த்தையை நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? அந்த ஒத்த வார்த்தையை மறு பேச முடியுமா? கொடுத்து வாங்குவது தான் கூட்டாட்சியின் தத்துவம் அப்படின்னாரு. கொடுத்து வாங்குறது தான் குடும்பம், கொடுத்து வாங்குறது தான் மக்கள், கொடுத்து வாங்குறது தான் நாடு, கொடுத்து வாங்குறது தான் உலகம். உலகத்தில் இருக்கவங்க பூரா கொடுத்து வாங்கணும் தான். சிம்பிளான ஒத்த வார்த்தை தான் சொன்னார். கொடுத்து வாங்குவது தான் கூட்டாட்சியின் தத்துவம் அப்படின்னாரு. நீங்கள் கூட்டாட்சி பண்ண விரும்பலை, நீங்கள் சர்வாதிகாரம் பண்ண விரும்புகிறீங்க. கொடுங்கோல் ஆட்சியை வந்து திணிக்கிறீங்க தமிழ்நாட்டு மேலே. வேணான்னு சொல்லும்போது தின்னு ஏன்னா வயிறுங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஊட்டி விட்ற. எப்படி அந்நேரத்துக்கு நான் ஊட்டி விட்டாலும் திங்க முடிஞ்சாதானே திம்பாங்க. பிடிச்சி அமுக்குற. எதுக்கு அமுக்குற? எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. பட்டினி கிடக்கிறவனுக்கு கொண்டு போய் கொடு. சோறுக்கு வழி இல்லாமல் கொண்டு போய் கொடு. நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. நீங்கள்
மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் இந்த கொடுமையெல்லாம். இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு நாங்கள் பிரிஞ்சு தமிழ்நாடு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு நாங்கள் பாட்டு எங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்போம். எங்கள் பணமும் உங்களுக்கு கொடுக்குறது இல்லாமல் எங்கள்கிட்டருந்து வாங்கின பணத்தை திருப்பி எங்களுக்கு அதுலேயும் கம்மியாக கொடுக்குறிய அந்த பணத்தை வாங்குறதுக்கு நாங்கள் போராட வேண்டியது இருக்குது, பொக்காட வேண்டியது இருக்குது, அவங்களோட அழுது பொருளாக வேண்டியது இருக்குது, கெஞ்சி கிளற வேண்டியது இருக்குது. எங்கள் வீட்டு பணத்தை கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட ஏன்டா நாங்கள் மல்லு கட்டணுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த பணத்தை நாங்களே வச்சுக்கிட்டா நாங்களே செலவு பண்ணிக்குவோம்ல. உடனே சொல்லிடுவாங்க ஒரு பிரிவினைவாதி. தமிழர்கள் பூரா பிரிவினைவாதிகள். பிரிவினைவாதி தான். நீ செய்கிறது அப்படி செய்கிற, நீ செய்கிறது அப்படி செய்கிற, பிரிவினைவாதி தான். அந்த மாதிரி தான் இருக்கணும், வேறு வழி. தமிழக மக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தமிழ்நாட்டை சுற்றி இந்த சங்கி கூட்டம், இந்த காவி கூட்டம் நிறைய தமிழ்நாட்டை டார்கெட்டு, தமிழக அரசை, திமுக அரசை டார்கெட் பண்ணி ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ள போகிறாங்க அப்படிங்கிறத மாதிரி தான் தெரியுது. இதிலிருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலை தமிழ்நாடு மீளணும் அப்படின்னா தமிழக முதல்வருக்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா நம்ம எடப்பாடி ஐயா கையெழுத்து போட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஒப்புதல் கொடுத்தாரு பார்த்தீங்களா, பார்லிமெண்ட்டில் நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதுக்கு கொடுக்கல. எடப்பாடி ஐயா வந்தோன்னா இது மாதிரி கொடுத்துட்டாரு, நீட்டு கொடுத்துட்டாரு. இப்போ 20-30 பேர் செத்து போயிட்டாங்க நம்ம ஊரில் நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்ததுனால. அதே மாதிரி உதயமின் திட்டம் 2 தடவை கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, ஏற்ற சொல்கிறாங்க. இலவச மின்சாரத்தை கட் பண்ண சொல்கிறாங்க. விவசாயத்துக்கு கொடுக்குற இலவச மின்சாரத்தை கட் பண்ண சொல்கிறாங்க. வீடுகளுக்கு கொடுக்குற 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த உதயமின் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததுனால வந்தது. இதெல்லாம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தரல, இவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய மால்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கும் அந்த மாதிரி இருந்த வரைக்கும் எங்கள் ஊரில் மளிகை கடைங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா, நாடார்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா. அவங்களாம் மளிகை கடை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொழப்பில் மண்ணள்ளி போகுது, நான் விரும்பலை. பெரிய பெரிய மால் இந்த இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதே எடப்பாடி ஐயா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அப்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இந்திய அரசாங்கத்திற்கு நிறைய தாரை வாத்து கொடுக்கப்படுகிறது. கல்வி அப்படி தான் இந்திரா காந்தி அம்மா பிடிங்கிட்டாங்க. பொதுப்பட்டியலில் இருந்ததை மத்திய பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. நிறைய கொடுத்துட்டோம், ஏகப்பட்டது கொடுத்துட்டோம். நம்ம இன்றைக்கி சிரமப்பட வைக்கிது ஒன்றிய அரசு, சிரமப்பட வைக்கிது, நம்மளை மிரட்டுது, அச்சுறுத்துது, பயமுறுத்துது, பணிய வைக்க பார்க்கிறது. பணியக்கூடாது, நிமிர்ந்து நின்று அடிக்க வேண்டும். நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய இலக்கண இலக்கியங்களை பாதுகாப்பதற்கு இந்தி நமக்கு தேவையில்லாதது, தேவையற்றது. அது ஒரு செத்துப்போன மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு தமிழ் போதும். நம்ம முதல்வருக்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.